இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கர்த்தர் என்னை விரும்பினபடியா உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். கர்த்தர் என்னை விரும்பினபடியா உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். என் வசனம் பிரசித்தமாகும். என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிறோம். உம்முடைய தயவிற்காய் நன்றியப்பா. இந்த நாள் ஜெபத்தையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்கப்பா. உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. அற்புதங்கள் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர்தாமே எங்களை கொண்டு மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும். எங்களுடைய எல்லா ஜெபத்திற்கும் பதிலை தந்து நீர் எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். இந்த பாடலை நாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம்.
இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா
சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. ஜெபத்தோட பாடல் புஸ்தகத்தில் 151வது பாடல். இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில். பாடலை நாம் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ
இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இந்த பாடலை கைகளை தட்டி நாம் பாடுவோம். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். தீயும் தண்ணீரும் அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். அவிந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். அவிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் உடனிருந்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே
கானானில் சேர்த்து உம் துதி சொல்ல வைத்தீர். அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உம் துதி சொல்ல வைத்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தி, ஆதரவாய் உடனிருந்தி. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தி, ஆதரவாய் உடனிருந்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகம் காணவில்லை. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகம் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. 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 அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நேரம், கர்த்தர் நம்ம மேலே வெளிப்படுகிற ஒரு தான நேரம். எல்லாரும் கொஞ்ச நேரம் அவருடைய வாயில திறந்து அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எபினேசராய் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உன்னதமானவரே உமக்கு நன்றி அப்பா. எங்க மேல உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய அக்கினி எங்க மேல வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தின எபினேசரே உமக்கு நன்றி. ஏகோவா ஈரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எழுப்புதலுக்குரிய அந்த தாகம் எங்க மேல வெளிப்படட்டும் பா. எழுப்புதலுக்குரிய அக்கினி எங்க மேல வெளிப்படுவதாக. ஆண்டவரே எழுப்புதலுக்குரிய அந்த நதி எங்க மேல ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றி சொல்லுகிறோம். ஆவியான தெய்வமே உமக்கு நன்றி. மகிமையின் மேகமே உமக்கு நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தவரே உமக்கு நன்றி அப்பா. பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் வழிநடத்தி வந்தவரே உமக்கு நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இதை எழுப்புதலுக்குரிய நேரம் ஆண்டவரே. எழுப்புதலில் காலாப்பா ஆண்டவரே. எழுப்புதல் எங்களுடைய தேசம் எங்கும் வெளிப்படுவதாக. எங்களுடைய சபைகளுக்குள்ள உம்முடைய அக்கினி ஊற்றப்படட்டும் ராஜா. எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள உம்முடைய அக்கினிமயமான வல்லமை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. மகிமையானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆதி திருச்சபையில வெளிப்பட்ட அந்த அக்கினி எங்க சபைக்குள்ள ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. மேல் வீட்டு அறையில வெளிப்பட்ட வல்லமை எங்க மேல வெளிப்படுவதாக. ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே உன்னதர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம்
அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம். அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊறி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊறி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊறி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊறி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. எல்லா விதமான தடைகளும் மாறட்டும் இயேசுப்பா. ஆண்டவரே, எல்லா விதமான மாறாவின் தடைகளும் மாறட்டும், எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, எழுப்புதல் வெளிப்படட்டும்பா. எழுப்புதலுக்குரிய தேசங்களாய் மாற்றுங்க. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊறி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊறி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு
ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விழியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விழியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எங்களோட காலமல்லோ. பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வர அப்பாவுமே விடவே மாட்டேன். பெருமழை இரைச்சல் எங்க சத்தம் தேசத்துல எழுப்புதல் உண்டாகுது. எழுப்புதல் உண்டாகிற வரைக்கும் ராஜா உங்களுடைய சமூகத்தை நாங்க விட மாட்டோம். அப்பாவுமே விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பாவுமே விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். உங்க சமூகத்தை விட மாட்டேன். பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வர அப்பாவுமே விடவே மாட்டேன். பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வர அப்பாவுமே விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணும் வர அப்பாவுமே விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வர உங்க சமூகத்தை விட மாட்டேன். உங்க சமூகத்தை விட மாட்டேன். பவுலும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். பவுலும் சீலாவும் போல நான் சிறையில மாட்டிக்கிட்டேன். கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பாவுமே விடவே மாட்டேன். கதவுகள் திறக்கிற வரைக்கும் அப்பாவுமே விடவே மாட்டேன். பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன். மேகத்தை காணும் வர அப்பாவுமே விடவே மாட்டேன். பெருமழை பெருமழை இரைச்சல் சத்தம் எங்க மேல வெளிப்படட்டும். கேட்டு போட்டேன். ஆவியானவர் எங்க மேல ஊற்றப்படுவதாக. மகிமையின் மேகம் எங்க மேல வெளிப்படட்டும். விடவே அப்பா, எழுப்புதலுக்குரிய பாத்திரங்களாய் எங்களை பெருமழை இரைச்சல் மாற்றுங்கப்பா. சத்தம் ஆவியானவரே, அந்த பெருமழையின் மேகம் எங்க மேல வெளிப்படுவதாக. மேகத்தை காணும் வர அப்பாவுமே விடவே மாட்டேன். பெரு
சத்தம் எங்க மேல உங்களுடைய அக்கினியை ஊற்றுங்கப்பா. காதுல அக்கினி ஆவியானவருடைய வல்லமை எங்க மேல வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, தேசத்தை கலக்குகிறதான ஒரு வல்லமை அப்பா, உம்மை அப்பா, எங்க விடவே மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உங்க வல்லமை எங்க மேல பெருமழை வெளிப்படுவதாக. இரைச்சல் சத்தம் காதுல கேட்டு போட்டேன் மேகத்தை காணும் வரை அப்பா உம்மை விடவே மாட்டேன் தன்னந்தனியா தானியேல் போல சிங்கக்கேவியில மாட்டிக்கிட்டேன் தன்னந்தனியா தானியேல் போல சிங்கக்கேவியில மாட்டிக்கிட்டேன் அபிஷேகம் உள்ள பயம் இப்போ இல்ல சிங்கவாய கட்டிட்டீங்க அபிஷேகம் உள்ள பயம் இப்போ இல்ல சிங்கவாய கட்டிட்டீங்க அப்பா சிங்கவாய கட்டிட்டீங்க பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன் மேகத்தை காணும் வரை அப்பா உம்மை விடவே மாட்டேன் பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன் மேகத்தை காணும் வரை அப்பா உம்மை விடவே மாட்டேன் கையளவு மேகம் காணும் வரை அப்பா உம்மை விடவே மாட்டேன் சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வரை சமூகத்தை விட மாட்டேன் உங்க சமூகத்தை விட மாட்டேன் பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன் மேகத்தை காணும் வரை அப்பா உம்மை விடவே மாட்டேன் பெருமழை இரைச்சல் சத்தம் எலியாவின் தேவனே, காதுல எங்க மேல உங்களுடைய ஆவியானவருடைய மகிமை வெளிப்படட்டும். மேகத்தை ஆண்டவரே, காணும் உம்முடைய வரை மகிமை எங்க மேல அப்பா வெளிப்படுவதாக. உம்மை விடவே மாட்டேன் பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன் மேகத்தை காணும் வரை அப்பா உம்மை விடவே மாட்டேன் பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன் மேகத்தை காணும் வரை அப்பா உம்மை விடவே மாட்டேன் பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்டேன் மேகத்தை காணும் வரை அப்பா உம்மை விடவே மாட்டேன் ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மலை இறங்கணும். என் தேச எல்லையெங்கும் ஜெபமேகம் எழும்பணும் எழுப்புதல் மலை இறங்கணும் என் தேச எல்லையெங்கும் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமழையாய் இறங்க வேண்டும் இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலும் எழுப்புதல் பெருமழையாய் இறங்க வேண்டும் உன்னதரின் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலும் உன்னதரின் வல்லமை
பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று புதல்வர்கள் புதல்விய தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினம் ஆவியில் நிறைந்து புதல்வர்கள் புதல்விகள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து வாலிபர்கள் தரிசனங்கள் முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமா வாலிபர்கள் தரிசனங்களை காணணும், முதியோர்கள் கனவுகளை காணணும். இன்னும் அதுக்குள்ள அதிகம் அதிகமாய் வளரணும் ஆண்டவரே. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் எங்க மேல உம்முடைய வல்லமையை பொழிந்தருளுங்கப்பா. பூமி எங்க எங்கும் மேல உம்முடைய ஆவியானவரின் அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று ஆயர் மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து அதன் அர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள் ஆயர் மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து அதன் அர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள் பேதுருக்கள் பவுல்கள் ஸ்தேவான்கள் பிலிப்புகள் தேசமெங்கும் எழும்ப வேண்டும் பேதுருக்கள் பவுல்கள் ஸ்தேவான்கள் பிலிப்புகள் தேசமெங்கும் எழும்ப வேண்டும் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும்
அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று ஆதிசபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாட நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில் ஆதிசபை அற்புதங்கள் நடக்கணும் அதிசயங்கள் வெளிப்படணும்பா உம்முடைய அபிஷேகம் வெளிப்படும் நடக்க அப்பா எல்லாம் நடக்குமே இயேசு நாமத்தில் குருடர்கள் பார்க்கணும் செவிடர்கள் கேட்கணும் மூடவரெல்லாம் நடக்கணுமே குருடர்கள் பார்க்கணும் செவிடர்கள் கேட்கணும் மூடவரெல்லாம் நடக்கணுமே பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக தேசத்துல மாற்றம் உண்டாகணும்பா பெருமழையா என்னுடைய தேசம் எழுப்புதலுக்குரியதாய் மாறணும் உம்முடைய சமூகத்துல மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பிலே நின்று நாங்கள் கதறுகிறோம் அப்பா என்னுடைய தேசம் ஒரு மாறுதல் உண்டாகட்டும் பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையாய் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் ஆதிசபை மாற்றங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே ஆதிசபை அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே ஆதிசபையில உண்டான உம்முடைய வாக்கியம் பெருமழையா மேல வெளிப்படுவதாக பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேக பெருமழையா 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 மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின்
வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலில் நின்று திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலில் நின்று பரிசுத்தமுள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது ஆண்டவரே தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் சொன்னீங்களே. எங்களுடைய தேசத்துக்காக திறப்பிலே நின்று மன்றாடி ஜெபிக்கிறவர்களா எங்களை நாங்கள் இன்னும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய தேசம் ஒரு மாறுதல் உண்டாகட்டும், எங்களுடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும்பா. எங்களுடைய தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதாக, அந்நிய கிரியைகள் தேசத்தை விட்டு வெளியேற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாய், மன்றாடி ஜெபிக்கிறவர்களாய், போராடி ஜெபிக்கிறவர்களாய் எங்களை இன்னும் அதிகமாய் மாற்றுங்கப்பா. தேவக்கரம் எங்களை நடத்தட்டும், எங்களோடு கூட நீங்கள் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம எழுப்புதலை நம்ம முக்கியத்துவப்படுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்பொழுது ஒரு சகோதரர் வருவாங்க, அவங்களோட இணைந்து நம் தேசத்துக்காக நம்ம முதல்ல என்ன செய்ய போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த எழுப்புதல் அப்படின்னு சொன்னாலே நான் சாத்தானோடு ஒரு பலத்த யுத்தத்தை இந்த நாளில் நம்ம துவங்க போகிறோம். ஆமென். கொஞ்சம் அப்படியே சுறுசுறுப்பாக நம்ம இருக்கணும். ஆமென். எந்தெந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்கிறாங்களோ அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே நமக்குள்ளே செயல்படுவாராக. நம் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் அவர்களை வழி நடத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நம் தேசத்துக்காக இந்த நாட்களில் நம்மளை ஜெபிக்க தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்து நிலைநிறுத்தியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் மாத்திரம் நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 18வது வசனம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இனி நம்ம தேசத்தில் அழிவை காணாதபடி தேவன் நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். ஆமென். அல்லேலூயா. நம் தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அதனால் நாம் இந்த ஜனங்களுக்காக எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் வார்த்தை சொன்னது போல்
என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தேசத்துக்கு ஜெயமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தவர் மாறாதவர். ஆமென், ஹல்லேலூயா. எல்லோரும் முழங்கால் படியிட்டு நாம் அவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி நாம் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய தேசத்தில் மகாபெரிய எழுப்புதலை தேவன் கட்டளையிடணும். முழுவதுமாக எல்லா தேசமெங்கிலும் இருக்கிற பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும். ஆமென். எழுப்புதலுக்காக நாம் நிற்க போகிறோம். எல்லோரும் முழங்கால் படியிடுங்க. முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க, உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் கரங்களை உயர்த்தி அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? எல்லோரும் தேசத்துக்காக, தேசத்தில் இருக்கிற எழுப்புதலுக்காக தேசத்தை எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா இயேசுவே. தகப்பனே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரு அழிவை காணக்கூடாத ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்கள் தேசங்கள் அப்பா உம்மிடத்தில் வந்து சேரணும் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாரும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நாமத்தினாலே மகா பெரிய எழுப்புதலை தேவன் தாமே கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே எழுப்புதலுக்காக தகப்பனே உம்முடைய வல்ல பிரசன்னம் இயேசுவின் நாமத்தினாலே என் தேசத்தில் முழுவதுமாய் தகப்பனே நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு அழிவை நாங்கள் பார்க்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா எந்த ஒரு சத்ருவானுடைய கிரியைகளும் தேசத்தில் அணுகாதபடி இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே நீங்க வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க தேசத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க தேசத்து மேல உம்முடைய தயவு வெளிப்படுவதாக. தேசத்துல வருகிற அழிவுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா 143 கோடி ஜனங்கள் மேல உம்முடைய தயவு வெளிப்படுவதாக. உம்முடைய வல்லமை எங்க தேசத்துல இறங்கட்டும்பா. எங்க தேசத்தை நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்க தேசத்துல ரட்சிப்பு உண்டாவதாக. அப்பா எங்க தேசத்துல ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. எல்லா பாவங்களும் எங்க தேசத்தை விட்டு மாறுவதாக. ஆண்டவரே, எங்க தேசத்து மேல நீங்க தயவாய் மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்துல உள்ள ஜனங்கள் அழிந்து போறதுக்கு நாங்க காரணமா இருக்க கூடாதுப்பா. ஆண்டவரே, எங்க ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. எல்லா பாவங்களும் சாபங்களும் எங்க தேசத்தை விட்டு விலகுவதாக. எங்க தேசத்துல உள்ள ஜனங்கள் விடுதலையாக உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் தான் நம்ம தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற மதுபானத்தின் ஆவிகளுக்காக நாம் முதற்கொண்டு இவங்களை எல்லாரையும் நாம் நினைவில் வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனையோ குடும்பங்கள் பாழாகி கொண்டிருக்கிறது. கண்ணீரோடு தாய்மார்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். இந்த மதுபானத்தினால நம் தேசத்தை தீட்டுப்படுத்துகிற இந்த மதுபானத்தின் கிரியைகள் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்படணும். அது முற்றிலுமாய் இல்லாமல் போகணும் என்று நாம் எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் ஜெபிப்போமா? கரங்களை உயர்த்தி நல்லா கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தான் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரோடு ஜெபிப்போம். மதுபானத்தினாலே எத்தனையோ பேர்கள். நான் ஒரு நாள் அந்த தேவகோட்டை போகும்போது ஒரு மனிதர், வயதான மனிதர் குடிச்சிட்டு பைபாஸில் அந்த ரோட்டில் படுத்து உருளுகிறார். அதை பார்த்து என் மனசு உடைந்து விட்டது. நானும் ஒரு காலத்தில் அப்படிப்பட்டவனாக இருந்தேனே ஆண்டவரே. இவர்களை ரட்சித்தருளுவீராகப்பா. மதுபானத்தினாலே என் தேசம் தீட்டுப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த மதுபானம் இல்லாத தேசமாக எங்களுக்கு மாற்றி கொடுங்கப்பா. ஒவ்வொருவரும் மனம் திரும்ப உதவி செய்வீராக ஆண்டவரே. வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்பா பெண் பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா இதை குடித்ததுனால பலவிதமான அசம்பாவிதங்கள் நடக்குது ஆண்டவரே. எத்தனையோ ஆக்சிடென்ட்களை பார்க்கிறோமே. பிள்ளைகளை இழந்து தாய் தகப்பனார் தவித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இவங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மனைவி பிள்ளைகள் தகப்பனார் இழந்து கதறி கொண்டிருக்கிறாங்களே. என் தகப்பன் போயிருக்கிற வேலைக்கு போயிட்டு சம்பாரித்து வந்துடுவாருன்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு அப்போ அந்த மதுபானத்தை குடிச்சிட்டு காசு இல்லாமல் வீட்டுக்கு போகும்பொழுது எத்தனையோ குடும்பங்கள் பிள்ளைங்கள் பட்னியாக கிடக்குறாங்கப்பா.
என் தேசத்துக்கு இப்படிப்பட்ட வேணாம் ஆண்டவரே. அழிவை உண்டு பண்ணுகிற கிரியைகள் வேணாம்ப்பா. மனம் திரும்ப உதவி செய்வீராக. இந்த மதுபான கிரியைகளை நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. அதை குடிக்க வைக்கிற அந்த ஆவிகள் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில் உமக்குள்ள வாழ உதவி செய்யுங்க ஆண்டவர். அதை விற்கிற நபர்களை சந்தித்தருளுவீராக. அரசே அதை செயல்படுத்துது ஆண்டவர். அப்பா உணர்வை உண்டாக்குங்கப்பா. இது பாவம் என்பது என் தேசத்தை தீட்டுப்படுத்துது, என் தேசத்தை அழிவுக்கு நேராக வழி நடத்துது என்பதை உணர்வை கொடுங்க ஆண்டவரே. நீர் அப்படியாய் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவர். இதற்காக யாராவது ஒருவர் பாரப்பட்டு ஜெபிப்போமா? நல்லதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்க தேசத்துக்கு ஆமத்துல வார ஆண்டவரே, எங்க தேசத்துல உள்ள ஒவ்வொரு மதுபான கடைகள் அடைக்கப்படுவதாக ஆண்டவரே. இதனால அநேக வாலிபர்கள்லாம் அடிமையா இருக்காங்க ஏசப்பா. இந்த கரம் தாமே இறங்கி வருவதாக ஆண்டவரே. எங்க தேசத்துல ஒரு வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் யாரும் இந்த மதுபானத்துக்கு அடிமையா இருக்க கூடாது ஆண்டவரே. எங்க தேசத்தின் மேல ஒரு விசையானின் மனம் இறங்குங்க ஆண்டவரே. மதுபான கடைகள் இருக்க கூடாதுன்னு ஆண்டவரே அரசாங்கம் சொல்ல உதவி செய்யுங்க. உடைய கரம் தாமே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இதனால அநேக குடும்பங்கள் ஆண்டவரே நிம்மதி கூட இல்லாம இருக்காங்க ஏசப்பா. ஒவ்வொரு வாலிபர்களும் அடிமையாகி கொண்டிருக்காங்க ஆண்டவரே. உங்களுடைய எதிர்காலத்தை அவங்க யோசிக்கல ஏசப்பா. இங்க தாமே அவங்க மேல ஒரு விஷயம் மனம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மதுபானம் இல்லாத தேசமா எங்க தேசத்தை மாற்றுங்க ஆண்டவரே. நீதாமே எந்த குடும்பங்களும் எந்த பிரச்சனைகளும் வராம இருக்கணும். நீதாமே மதுபானம் இல்லாத தேசமா மாத்துங்க ஏசப்பா. உடைய கரம் தாமே இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய நல்லதற்காக நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய மருத்துவ துறைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம் தேசத்தில் ஒவ்வொரு மருத்துவத்தில் இருக்கிற மருத்துவமனைகளில் எத்தனையோ வியாதிப்பட்டவர்கள், எத்தனையோ நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாவற்றையும் ஒரு நியூஸை நான் கேட்டேன். ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு அஜாக்கிரதுனால இறந்து போச்சு. அவங்களுடைய ஒழுங்கான ஒரு பராமரிப்பு, கவனிப்பு இல்லாதபடி நம் தேசத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல நிலையில் கவனிக்க இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க அஜாக்கிரதையாக செயல்படுகிறார்கள். இது எல்லாமே மருத்துவத்துறையில் உள்ளவங்க தேவனுக்கு பயந்து உண்மையாய் இந்த ஜீவன் தேவன் கொடுத்தது, இந்த பிள்ளைகளை அழிவுக்கு நேரம் நடத்தாதபடி சாத்தான் கொஞ்ச காலம் இருக்கும் என்று எண்ணி அவனுடைய எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறான். மருத்துவத்துறைக்குள்ள போய் கை வைக்கிறான். அங்கே போய் கை வைத்திருக்கிறான். அந்த ஜனங்களை எப்படி எந்த சூழ்நிலைகளை எந்த ஊசி போடுறோம்னு தெரியாமல் அவங்க சிந்தனை மைண்ட் வாஷ் பண்ணி செயல்படுத்த வைக்கிறான். அவங்க பல டென்ஷன் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க நல்லா தேவனுக்குள்ளாக்கு அவங்க வந்து அந்த பிள்ளைங்களுக்கு கவனிக்க செவிலியர்கள், மருத்துவர்கள் இதெல்லாம் கவனித்து அவங்க பிள்ளைங்களை நல்ல சுகத்தை தேவன் தாமே கட்டளைன்னு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் ஜெபிப்போமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அந்த மருத்துவத்துறைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை எந்த ஒரு சத்ருவான சிந்தனைகளை திருடாதபடி அவங்க ஒவ்வொருவரும் செயல்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல மருந்துகளை தகப்பனை கொடுப்பீராக. அவங்க சிந்தனைகளை செயல்படுவீராக ஆண்டவரே. நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைங்களை எல்லாரையும் நீ சுகப்படுத்துவீராக. நீரே மகா பெரிய மருத்துவர் ஆண்டவரே. உண்மை என்று உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்க யாருப்பா உண்டு? அப்பா, நீரே எங்களுக்கு உதவி செய்தருளவீராக. அஜாக்கிரதையினால சிறு பிள்ளைங்க இறந்து போறாங்க ஆண்டவரே. இதெல்லாம் அவங்கள தகப்பனை நீங்க மாற்றுங்கப்பா. நல்ல தகப்பனே அப்பா, ஒரு சிந்தனை ஆற்றலை கொடுத்து அவங்க செயல்பட உதவி செய்யுங்க. உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு அழிவை காணக்கூடாது ஆண்டவரே. நீங்க அக்கினி முதலாக இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. இதற்காக யாராவது ஒரு ஜெபம் பண்ணுவோமா?
அன்பை பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம்ப்பா. அந்த வேலை ஆண்டவரை எங்களை ஜெபி கொடுத்தக்கா என்று செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுது எங்கள் தேசத்துக்காக கூட உங்களுடைய சமூகத்தில் வரப்பா. தேசத்தில் வியாதிப்பட்டிருக்க ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்க ஒவ்வொருத்தருக்கு தேவன் சுகத்தை கொடுங்க ஏசப்பா. ஆண்டே மருத்துவத்துறையில் ஆண்டவர் வேதனைப்பட்டிருக்க ஒவ்வொருத்தருக்கு சுகத்தை கொடுங்க. நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது தேசத்துக்கு சேமத்தை தருவேன் சொன்னீங்களே. ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டே ஏசப்பா. அநேக தினம் அநேக மருத்துவங்கள் ஆண்டே சப்பா. சபாண்டே அநேக ஆண்டே இறந்து போறாங்களே சப்பா. மரண கிரியையில் அழிக்கப்பட்டு ராஜா. வியாதியோடு இருக்கிறதுனால ஆண்டே குடும்பங்கள் ஆண்டவரே உறவுகள் ஆண்டே தள்ளி விடுறாங்களே சபா. ஆண்டே அநேகர் ஆண்டவரே சபா இறந்து போறாங்களேப்பா. மரண கிரியையில் அழிக்கப்பட்டு சபா. சபாண்டே வியாதினால குடும்பத்தை ஒதுக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க தான் சுகத்தை கொடுக்க முடியும். நீ தாமே ஒவ்வொரு ஜனங்களுக்கு சுகத்தை கொடுங்க ஏசப்பா. சபாண்டே உம்மாலதான் சுகத்தை கொடுக்க முடியும். ஜனங்கள் அறியணும் ஏசப்பா. சபா எங்க தேசத்துல தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும். சிறு பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அஜாக்கிரதினால அநேக பிள்ளைங்க ஆண்டே மரித்து போறாங்களேப்பா. பிள்ளைங்களுக்கு தேவ பாதுகாப்பு உண்டாகட்டே சபா. சபாண்டே சாத்தானாண்டே கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு சொல்லி ஆண்டே ஜனங்களாண்டே நரகத்தின் பாதையில வழி நடத்துறானேப்பா. சபா அந்த மரண கிரியையில அழிக்கப்படட்டும். சபாண்டே வியாதியோடு ஒவ்வொருத்தருக்கு தேவன் இப்பொழுதே சுகத்தை கொடுங்க. சபா இப்பொழுது மருத்துவமனையில இருக்க ஒவ்வொருத்தருக்கு விடுதலை உண்டாகட்டும். ஒரு அற்புத சுகத்தை தேவன் தாமே கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் தாமே நம் ஜெபத்தை அழிவதற்கு நான் தானே காரணம். என் ஜனம் அடிவதற்கு நான் தானே காரணம். என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம். என் ஜனம் அழிவதற்கு நான் தானே காரணம். நான் ஜெபிக்காததா என் தேசம் அழிகின்றதே. தீரப்பில் நிற்காததா என் ஜனம் அழிகின்றதே. நான் ஜெபிக்காததால் தேசம் அழிகின்றதே. தீரப்பில் நிற்காததா என் ஜனம் அழிகின்றதே. என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம். என் ஜனம் அழிவதற்கு நான் தானே காரணம். என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம். என் ஜனம் அழிவதற்கு நான் தானே காரணம். என் சூழ்நிலையை பார்த்து நான் ஜெபிக்க மறந்ததா. சுனாமி தேசத்தையே வாரி கொண்டதே. என் சூழ்நிலையை பார்த்து நான் ஜெபிக்க மறந்ததா. சுனாமி தேசத்தையே வாரி கொண்டது. நான் ஜெபிக்காததா என் தேசம் அழிகின்றதே. திறப்பில் நிற்காததா என் ஜனம் அழிகின்றதே. நான் ஜெபிக்காததால் தேசம் அழிகின்றதே. திறப்பில் நிற்காததா என் ஜனம் அழிகின்றதே. என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம். என் ஜனம் அழிவதற்கு நான் தானே காரணம். என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம். என் ஜனம் அழிவதற்கு நான் தானே காரணம். நாம் அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். நம் தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்காகவும் எம்பி எம்எல்ஏ அரசு வேலை செய்கிற எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். அவங்க தேசத்தில் நல்ல நிலையில் சிந்தையோடு செயல்பட்டால் தான் நாம் இந்த இடத்துல சுகபத்திரத்தோடு இருக்க முடியும். தவறுதலான ஏதோ ஒரு காரியங்களை அவங்க தவறுதலாக நடத்திட்டாங்கன்னா, இந்த பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலைகளை இலங்கையில் ஒரு காரியங்கள் நடந்திருக்கிறத நாம் நியூஸில் பார்த்துருக்குறோம்.
அந்த தவறுதலான அந்த நிலைகளை ஏற்படுத்தினதுனால எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வன்முறையான செயல்கள் எல்லாம் செயல்பட்டுச்சு. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம தேசத்துக்கு வேணாம். நம்ம தலைவர்கள் எல்லாருமே தேவனுக்கு பயந்தவர்களாய், தேவனுக்குள்ளாக வாழுகிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி நாம் இனி வருகிற இந்த கால சூழ்நிலைகளில் தேவன் நம் தேசத்தை தலைவர்கள் கைகளில் கொடுத்துருக்கிறார். அந்த தலைவர்கள் நல்ல நிலையில் ஆட்சி செய்யணும், நல்ல நிலையில் இயங்கணும், மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படுகிற தலைவர்களை நம்மளுக்கு கொடுக்கணும் சொல்லி நாம் எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி நாம் தேவ சமூகத்துக்கு நேராக உங்கள் முகத்தை ஏறெடுக்கும் பொழுது, நம்மளை தாழ்த்தும் பொழுது நம் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நம்மளை தங்களை ஒவ்வொருவரும் நம்ம தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும், எம்பி, எம்எல்ஏ, முதலமைச்சர்கள், பிரதமர்கள் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆளுகை செய்யணும், ஆளுகை செய்து அவர்களை நடத்தணும். எந்த ஒரு சத்ருவானுடைய கிரியைகளுக்கு அவங்க இடம் கொடுத்துடக்கூடாதுப்பா. அப்பா, ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. என் தேசத்தை எந்த ஒரு அழிவை காணாதபடி எங்கள் தலைவர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்பா, அந்த எலெக்ஷனுக்கு என்னென்ன காரியங்களை அறிவிக்கிறாங்கப்பா, ஆனால் நீங்கள் ஞானத்தை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல தலைவர்களை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. அப்பா, மக்கள் ஏமாந்துடக்கூடாது ஆண்டவரே, மக்களை ஏமாற்றி வஞ்சித்திடக்கூடாதுப்பா. அப்பா, நீங்கள் ஞானத்தோடு நடத்துகிற அப்பா சிந்தனை ஆற்றலை தகப்பனே ஒவ்வொரு தலைவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. மக்கள் சேமத்தோடு வாழுகிற ஒரு தலைவர்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை இடைக்கட்டுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, நாட்களிலே தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி அப்பா உம்முடைய சிங்காசனம் நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னிருக்கீங்களேப்பா. அப்படிப்பட்ட தகப்பனை சிங்காசனம் நிலை பெற்றிருக்கிற அப்பா தலைவர்களை எங்கள் தேசத்துக்கு கொடுங்க. எங்கள் தேசத்தில் இருக்கிற பிள்ளைங்க அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படியாக அப்பா நல்ல தலைவர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவர். நீங்கள் அப்படியா செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதற்காக யாராவது ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஜெப குறிப்பே ஆண்டவரே, உமது பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே தகப்பனே, உலக நாடுகளில் தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல் தலைவர்களை உம் கரத்தில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. தகப்பனே சோதரிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொரு ஆசீர்வாதியிலும் தகப்பனே அப்பா நீர் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே சாலோமானுக்கு கொடுத்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே பதவிக்காகவும் பணத்துக்காகவும் செயல்படாமல் மக்களுக்கு நல்லதே பயன்படும் செயல்களை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. தகப்பனே அப்பா லஞ்சங்கள் வேண்டாம், பொருளாசைகள் வேண்டாம் ஆண்டவரே, கொலை பாதகங்கள் வேண்டாம், எந்த வன்கண்ணன்களும் வேண்டாம் ஆண்டவரே. தகப்பனே நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவரே. தகப்பனே நீர் நினைத்தது ஒருபோதும் தடைபடாத ஆண்டவரே. தகப்பனே இந்த அகிலத்தை ஆளுகை செய்கிற தேவன் ஒருவர் நீரே ஆண்டவரே. தகப்பனே இந்த உலகத்தை நீர் மட்டும் ஆளுகை செய்க ஆண்டவரே. தகப்பனே நல்ல புத்திமான்களை ஆண்டவரே வருகிற எலெக்ஷன்களுக்கு ஆண்டவரே கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே எலெக்ஷனில் ஆண்டவரே நீர் மாத்திரம் ஆண்டவரே அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த தேசம் என்னுடையது, இந்த ஜனங்கள் என் நாமத்தை சொல்லி வர வேண்டும் சொன்னீரே அப்பா. அதுபோல் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நல்ல தலைவர்களை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு தலைவர்களும் ஆண்டவரே தகப்பனே ஞானத்தோடு விளங்க வேண்டும் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் எடுத்து பயன்படுத்தணும் ஆண்டவரே. தகப்பனே அப்பா சோதரிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு கடமைகளை ஆண்டவரே தன்னுடைய சுய விருப்பத்துக்கு கடமையில் செய்யாமல் மக்களை போற்றுவிக்கும் மக்கள் நலனுக்காக ஆண்டவரே நல்ல பயன்களை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு லஞ்சம் வேண்டாம், பணம் ஊழல் வேண்டாம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா பிதாவே சோதரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த அரசியலிலே ஆண்டவரே தகப்பனே எந்த மந்திரமும் எந்த மாந்திரகமும் வேண்டாம் ஆண்டவரே. தகப்பனே அரசியலுக்காக ஆண்டவரே தகப்பனே யார் யார் எதையோ செய்கிறார்கள் ஆண்டவரே. இன்று எந்த ஒரு காரியங்களும் நடக்கக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே
தகப்பனே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தேவ மகிமை இப்போது வெளிப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே உமது மகிமை வெளியேகரமா இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல மகிமை வெளிப்படும், அது இப்பவே வெளிப்படும் என்று சொன்னீரே, அதுபோல் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே உமது தயவு எங்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே எங்கள் அப்பா அதிகாரிகளை உம் கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. ஞானத்தோடு நடக்க உதவி செய்யலாம் ஆண்டவரே. தகப்பனே எல்லா ஜெபத்தையும் கரத்தில் ஏற்படுத்துகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஜெபத்தை கேட்டு ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி நாம் உட்காருவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நல்ல ஒரு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். நாம் அடுத்து கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய சிவகங்கை மாவட்டத்துக்காக நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் நமக்கு கட்டளையிடணும். ஆமென். அல்லேலூயா. பல இடங்கள்லேருந்து ஆண்டவர் இந்த இடத்துல ஆராதிக்க ஜனங்கள் வரணும், கர்த்தர் விடுதலையை கொடுக்கணும், அற்புதங்களை செய்யணும், மகிமை வெளிப்படணும். கிராமமாக எழுப்புதலை கர்த்தர் என்ன செய்யணும், கொடுக்கணும். நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னும் நம்ம தீவிரமாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஒரு சில ஜெப குறிப்புகளை தான் சொல்லி ஜெபிக்க போகிறாங்க. கொஞ்சம் நல்ல உற்சாகத்தோடு நல்ல நம்ம ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாராக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, துதிக்கிற சோதரிக்கிற ராஜா, இந்த இரவு வேலையில் கூட ஆண்டவரே துதிக்க சோதரிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக சோதரம். நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தை குறித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எல்லா ஜெப குறிப்புகளுக்கு கர்த்தர் நீர் பதில் தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறார் ராஜா. மெயின் எங்கள் தேசத்தில் எங்கள் மாவட்டங்களில் ஆண்டவரே நீர் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் விளங்கும்படியாக நாங்கள் எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் என்பதை எங்களுக்கு கற்று போதித்து தாங்கப்பா. அதன்படி நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்ய சேப்பா. முதலாவதாக நம்ம சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த விக்கிரக ஆராதனைகள் தான் அதிகமாக நிரம்பி இருக்குது. விக்கிரக கோட்டைகள் நிரம்பி இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய ஜனங்கள் ஆவிக்குண்டான பிள்ளைங்க குறைந்திருக்கிறாங்க. ஆனால் விக்கிரக ராஜ்யம் எழும்பி இருக்குது. இந்த ராஜ்யங்களை கர்த்தர் தகர்த்து தேவ ராஜ்யத்தை கட்டுப்படி வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
இந்த வாலிப பிள்ளைங்க அநேகர் வந்து அந்த செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, இல்லை மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, இல்லை போதை பழக்கத்தில் கஞ்சா அப்படின்னு இந்த பல போதைகள் வஸ்துக்களுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அடிமையாக இருக்கிறாங்க. இந்த எல்லா சாத்தானின் வஞ்சனை வலைக்கு வாலிப பிள்ளைங்க பெரியோர்கள் எல்லாருமே விடுதலையாக்கப்படணும். இவங்க இந்த பாவ கட்டுக்கல்ல இருந்து விடுதலையாக்கப்படணும். கர்த்தர் தாமே இவர்களை விடுதலையாக்கும்படியாக யாராவது ஒருத்தர் ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா. ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமை தாமே வெளிப்படுவதாக. ஆமென். ஆண்டவரே சப்பா ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வாலிப பிரயாயத்துல பரிசுத்தமா வாழணுங்கிற எண்ணம் உண்டாகட்டும். எல்லா பாவத்தின் கிரியைகளும் அழிக்கப்படுவதாக, அடிமைத்தன ஆவிகளும் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் கரம் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தாமே இறங்கி வாங்க ஆண்டவரே. உம்முடைய மன இரக்கத்தின் கரம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்காங்களே சப்பா, அந்த காரியங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. போனுக்கு அடிமையா இருக்கிறாங்களே சப்பா, அந்த காரியங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை தாமே வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். தவறான நண்பர்கள் மூலமா பாவம் செய்யறாங்களே ஆண்டவரே, அதெல்லாம் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். உமக்காக வாழணுங்கிற எண்ணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சப்பா எங்க மாவட்டத்துல யார் யார் வாலிபர்கள் இருக்கிறாங்களோ ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தாமே சபைக்கு அழைச்சிட்டு வாங்க ஏசப்பா. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய வல்லமை தாமே செயல்படுவதாக ஏசப்பா. நீர் தாமே இறங்கி வாங்க ஆண்டவரே. உம்முடைய மன இரக்க வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர்களையும் ரட்சிக்கப்படுத்துங்க ஆண்டவரே. சபைக்கு ஒவ்வொருத்தங்களும் வர உதவி செய்தருங்க. உம்முடைய ராஜ்யத்தை எழும்பி கட்டணுங்கிற எண்ணம் உண்டாகட்டும். யோசேப்பை போல ஒவ்வொருத்தங்களும் வாலிப பிரயாயத்துல பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே. நீதிமான வாழ உதவி செய்தருங்க ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு பாவங்களை எதிர்கொள்ள உம்முடைய அபிஷேகத்தை கொடுங்க ஏசப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. வல்லமையினால நிரப்புங்க ஏசப்பா. அநேகருக்கு சாட்சி வாழ்க்கையை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. உம்முடைய மகிமையின் கரம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்கள் மூலமா ஆண்டவரை வெளிப்பட உதவி செய்யுங்க. அப்படியே செய்ய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் அப்படி அமர்ந்து கொள்ளுவோம். ஆமென். அல்லேலூயா. நாம் அடுத்து ஒரு கொஞ்ச நேரம் நம்மளுடைய சபையின் எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்திருச்சிருவோம். ஆமென். எழுந்திருச்சிருவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் எழுந்திருப்போம். ஆமென். தேவ நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ எங்கும் பற்றி எரியட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். ஆமென். கர்த்தரும்மை காண வேண்டும். தேவா 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 தேவா. அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவாராக. அடுத்து நம்மளுடைய தேவகோட்ட சபைக்காக, நம்மளுடைய உறுதி கொட்ட சபைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் எழுப்புதலை தருவாராக. அல்லேலூயா. நம்ம ஒரு சில ஜெப குரூப்ல அப்படி ஜெபம் பண்ணுவோம். ரெண்டு சபையிலையும் மகாபரி எழுப்புதலை பற்றி
ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த முதல் நோக்கம் முடிவு நோக்கமே அக்கினியை போட தான் வந்தார். நம்ம வானத்துக்கினே கையில் எடுத்து ஆண்டவரே அந்த எழுப்பு நினைக்கினே ஆண்டவரே 2 சபைக்கினே பட்டி ஏறட்டும், ஜனங்களுக்கு எழுப்பு தாகம் உண்டாகட்டும், ஒரு வாஞ்சை உண்டாகட்டும், உணர்வு உண்டாகட்டும் சொல்லி அப்படி யாராச்சும் அப்படி அர்ப்பணிச்சு அப்படி ஜெபம் பண்ணுவோமா? யாராச்சும் ஒரு நம்பர் அர்ப்பணிச்சு அப்படி ஜெபம் பண்ணு. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பரலோகபிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசுப்பா. ஆண்டவரே இந்த வேளை ஜெபி கொடுத்த தருணத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே எங்க சபை 2 சபைக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 2 சபையில ஒரு மகா பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் இயேசுப்பா. ஆண்டவரே சபைக்குள்ள எழுப்புதலை தடை பண்ணுகிற கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொரு தனி மனித எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. பூமியின் மீது அக்கினியை போட வந்தே இப்பொழுதே பற்றி விரும்புகிறேன் சொன்னீங்களே, நீங்க விரும்புகிற அக்கினி எங்க சபைக்குள்ள போடுங்க ஆண்டவரே. உடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எழுப்புதலை தடைபட நினைக்கிற கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே அந்நிய கண்கள் அல்ல ராஜா, எங்களுடைய கண்களை அந்த எழுப்புதலை காண உதவி செய்யுங்க. 2 சபை ஆண்டவரே பழகி பெருக ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த சீக்கிரமா அந்த சபைக்குள்ள எழுப்புதலை காண போற மேலான கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். 2 சபைகள் இருக்க வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க போறோம். தேவன் ஏற்கனவே இந்த இடத்த ஆண்டவர் பேசியிருக்காரு. ஊழியக்காரர் இந்த இடத்த பெதஸ்தா குளம் மாட்டுன்னு சொல்லி பேசியிருக்காரு. அந்த பெதஸ்தா குளத்தின் மகிமை சபைக்குள்ள செயல்படணும். ஆலயத்துக்குள்ள வரும்போது முடவர்கள் எழுந்து நடக்கட்டும், குருடர் கண்கள் திறக்கப்படணும், சப்பானிகள் எழுந்து நடக்கணும், குருடருக்கு கண்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் சபைக்குள்ள நடக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய வல்லம் வெளிப்படும். ஆலயத்துக்குள்ள சுகம் விடுதலை உண்டான்னு சொல்லி வானத்தின கையில் எடுத்து அப்படி ஜெபம் பண்ணுமா? யாராச்சும் ஒரு நபர் அப்படி ஜெபம். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற இயேசுப்பா. இந்த வேளை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. சபைகளை கர்த்தர் தாமே அநேக அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆதி அநேக நாட்களில் நடந்த அற்புதங்கள் நடக்க உதவி செய்யுங்க. தேவன் தாமே முடவர்கள் எழுந்திருத்து நடக்கணும் இயேசுப்பா. ஒவ்வொருத்தரும் கண் தெரியாதவர்கள் பார்க்க உதவி செய்யுங்க. கர்த்தர் தாமே இயற்கைக்கு அற்பாற்பட்ட அதிசயங்களை செய்வீராக. சபையை பெதஸ்தா குழுமம் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க இயேசுப்பா. இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற உதவி செய்யுங்க. கர்த்தர் தாமே எங்க சபைக்குள்ள கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கட்டிகளும் கரைய உதவி செய்யுங்க. கர்த்தர் தாமே இயற்கைக்கு அற்பாற்பட்ட அதிசயங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி செய்யற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கடைசியா நம்முடைய சபை ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். 120 நாள் நின்று ஜெபிக்க போறாங்க. அவங்களுக்கு பலன் உண்டாகணும், சுகம் உண்டாகணும், வரங்களால் வல்லமையால் தேவன் நிரப்பணும் சொல்லி ஊழியக்கார குடும்பத்துக்காக அர்ப்பணிச்சப்படி எல்லாரும் அப்படி கைகளை வைத்து அப்படி ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த சபை கொடுத்த ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஊழியக்கார குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா அசுத்த வல்லமைகள் அழிக்கப்பட்டோம், எல்லா அந்தகார கிரிகள் அழிக்கப்பட்டு இயேசுப்பா. ஆண்டவர் 120 நாள் ஜெபத்தில் ஆண்டவரே பலனை கொடுங்க இயேசுப்பா. ஆண்டவரே பலனை கொடுங்க, சுகத்தை கொடுங்க இயேசுப்பா. வரங்களால் நிரப்புங்க, வல்லமையால் நிரப்புங்க இயேசுப்பா. குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா அந்தகார கிரிகள் அழிக்கப்பட்டு குடும்பத்தில் பாதுகாப்பு உண்டாகட்டும் இயேசுப்பா. குடும்பத்துக்கு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பத்துக்கு தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எங்க ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் மாறட்டும், எல்லா சோர்வுகளும் மாறட்டும் இயேசுப்பா. ஆண்டவரே நல்ல ஊழியக்காரர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்கார குடும்பத்துக்கு நல்ல வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வுகள் மாறட்டும் இயேசுப்பா. எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. இன்னும் ராஜ்யத்துக்காக எழும்பி நிற்கிற பாத்திரங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்க ஒவ்வொரு நபர்களும் பலன் உண்டாகட்டும் இயேசுப்பா. ஒரு சுகம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களும் ஜெபம் நல்ல பிதாவே. அல்லேலூயா ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம விசேஷித்த காரியங்களை சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டே வருகிறோம். ஸோ இந்த நாள்லையும் நம்மளுடைய தேசங்களில், நம்மளோடு கூட இருக்கிற மாநிலங்களில், மாவட்டங்களில் நாம் இப்போ இருக்கிற சபையில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லி இந்த நாளில் நம்ம தொடர்ந்து ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் பலத்த ஒரு எழுப்புதலை நம்ம மூலமாய் நம்ம சபைகள்லையும் தேசங்கள்லையும் கொண்டு வருவாராக. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் இது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். நல்லா கவனிங்க. தேசம் அப்படின்னாலே இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்றால் அந்த தேசத்துக்குள்ளே யாராவது ஒரு மனிதன் எழும்பி இருக்கிறத அந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலங்கள் வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா.
நீங்கள் எந்த ஊழியக்காரங்கள் இருந்தாலும் அவங்க பலமான நிலைகளில் நிற்பதற்கு காரணம் அவங்க எழுப்புதலுக்காக நின்றுப்பாங்க. அதன் மூலமாக கர்த்தர் அவங்களை தேசம் முழுவதும் பயன்படுத்தி இருப்பார். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் ஒரு ஊழியக்காரரிடத்தில் நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு ரிசல்ட் என்னென்னா, நான் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே என்னுடைய சபையோடு கூட நான் நின்றுவேன்னு நினச்சேன் பாஸ்டர். ஆனால் கர்த்தர் இப்போ என்னுடைய ஜெபத்தினுடைய நிலைகளில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கிறப்போ இப்போ வட மாநிலங்களில் ஆண்டவர் அதிகமாக என்னை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் 3 கேட்டகரி அவர் சொன்னார். பல தேசங்களுக்கு என்னை கொண்டு போகிறார், பல மாநிலங்களுக்கு என்னை கொண்டு போகிறார், என்னுடைய சபைகளில் வைத்து கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த 3 கேட்டகரியும் அவங்க சொல்லுகிறப்போ தெரியுது. அப்போது இதை விட்டுறாதீங்க பாஸ்டர், ஆண்டவர் உங்களை மகிமையான நிலைகளில் உலகம் எங்கும் கர்த்தர் பயன்படுத்திட்டு வருகிறார் அப்படிங்கிற காரியத்தை அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தோம். அல்லேலூயா. இந்த எழுப்புதல் அப்படிங்கிற இந்த காரியம் ஏதோ யாரோ ஒருத்தருக்கு உருவாகக்கூடியதல்ல. ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் இந்த எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாகி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. முதல்ல எனக்குள்ளே உருவாகுவது தான் என் சபைக்குள்ளே வெளிப்படுது, என் சபைக்குள்ளே வெளிப்படுவது தான் தேசம் முழுவதும் பரவ ஆரம்பிக்குது. ஆமேன். அந்த வசனத்தை நாம் அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம் தான் எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆமேன். எசேக்கியேல் எழுதின பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம். நீங்கள் 22வது அதிகாரத்தில் 30வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் நம்ம வாசித்தோம்னா தெரியும். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் விரும்புகிறாரு. ரொம்ப முக்கியமான காரியத்தை நீங்கள் இந்த நாளில் நாம் கலந்துரையாடல் பண்ணுகிறதுனால, பிரசங்கிக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இதை கேட்டு இதன்படி நீங்கள் வாழ்ந்து ஆக வேண்டும் என்கிறது தேவனுடைய சித்தம். ஆமேன். நல்ல கவனிங்க. தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்க ஒரு மனிதனை கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை தேடுறாரு. ஏன் அவர் தேடுறார் அப்படின்னா, அவர் ஒரு மனிதன் கிடைக்கவில்லை என்றால், அங்கே போட்டிருக்க பாருங்க, நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நான் என்ன செய்வேன்? நிர்மூலமாக்குவேன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய கோப ஆக்கின ஒரு தேசத்தின் மேல் வரக்கூடாது என்றால் அந்த தேசத்துக்கு முன்பாக தேசத்தின் ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கிற ஒரு மனிதன் கண்டிப்பாக அந்த தேசத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ சபை எங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களிடத்திலையும் ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடிக்கொண்டே வருகிறார். யாராவது ஒருத்தவங்க திறப்புல நின்ற மாட்டாங்களா? யாராவது ஒருத்தவங்க தேசத்தினுடைய இந்த அக்கிரமங்களை பார்த்து, பாவங்களை பார்த்து இவங்களுக்காக மன்றாடி ஜெபிப்பதற்கு ஒரு மனிதன் கிடைச்சிட மாட்டானான்னு சொல்லி எல்லா சபைகளையும் தேடுகிறார், எல்லா கிராமங்களையும் தேடுகிறார். இவ்வீடுகள் தோறும் கர்த்தருடைய கரம் தேடிக்கொண்டே இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், யாராவது ஒரு மனிதன் சன்மார்க்கமாக வாழ்றானான்னு சொல்லி அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை துன்மார்க்கமாய் வாழ வைப்பதற்காக பிசாசானவன் உலகம் எங்கும் சுற்றி திரிகிறான். அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு யாருன்னா யோபு. அவன் சன்மார்க்கமாக வாழ்ந்தான், தேவனுக்கு பயந்திருந்தான், கடவுளுக்கு பயந்திருந்த அந்த மனுஷனை எப்படியாவது சீரழிக்கணும்னு சொல்லி அவனை உலகம் எங்கும் தேடி எவனாவது இருப்பானான்னு பார்த்தா அதில் ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டான், யோபு என்கிற மனுஷனை. அந்த யோபு என்கிற மனுஷனை எப்படியாவது பாவம் செய்ய வைப்பதற்காக இவனை பலவிதமான யுக்திகளை கையாள ஆரம்பிக்கிறான். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, பிசாசு ஒரு மனிதனை தேடி பாவம் செய்ய வைக்கிறதற்கு முயற்சி செய்கிறான் என்றால் தேவனும் ஒரு மனுஷனை தேடுகிறார். அவர் எதுக்காக தேடுறார்னா, இந்த தேசம் அழிஞ்சு போயிடக்கூடாது, இந்த தேசத்தின் மேலே என் தேவனுடைய கோப ஆக்கின வந்துடக்கூடாது. இதற்காகவே கர்த்தர் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் காலையில் கூட அமேன், நான் உங்களிடத்துல பேசின ஒரு நிலைகளை நான் யோசிச்சு பார்க்குறேன். அமேன், இந்த ஒரு 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 தேவனுடைய ஊழியக்காரர் அமெரிக்கா தேசத்தில் போய் அவர் பிரசங்கிக்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் போய் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ண போன அந்த நேரத்தில் அவர் பிரசங்கம் பண்ண அந்த வார்த்தையை கேட்டு நிறைய பேர் ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க.
இல்லை லூயா, நேற்றைய தினத்தில் சொன்னேன்னு நினைக்கிறேன் நான். ஆமேன். அவர் ஒப்பு கொடுத்துருக்கிறார். இந்த அந்த அந்த வார்த்தையை சொன்ன உடனே அநேகர் ஒப்பு கொடுத்து விடுதலைக்கான நிலைகளை பெற்றிருக்கிறாங்க. இவருக்கு என்னன்னா, இதே பிரசங்கத்தை அவருடைய தேசத்தில் அவர் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. ஒருத்தவங்க கூட என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கவே இல்லை. இப்போ இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் என்னுடைய தேசத்தில் எந்த பிரசங்கத்தை பண்ணணும் அதே பிரசங்கத்தை தான் இப்போ இந்த தேசத்தில் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இங்கே மட்டும் எப்படி அநேகர் ஒப்பு கொடுக்குறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, விடுதலையை பெறுறாங்கன்னு சொல்லி இவருக்கு பலமான ஒரு ஆச்சரியம். அப்போது அங்கே இருக்கிற ஊழியக்காரர் பாலியாங்கி சோட்டை போய் இவர் கேட்டிருக்கிறாரு, எப்படி இவங்க மட்டும் இந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த தேசத்தில் இருக்கிற வானமண்டலத்தில் இருக்கிற எல்லா கிரியைகளையும் நாங்கள் செயல்பட விடாமல் நாங்கள் கட்டிட்டோம். இவங்களுடைய ஜெபம் என்ன செஞ்சிருச்சு, அங்கே ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, பல லட்சக்கணக்கான பேர் திறப்பிலே நிற்கிற அந்த ஊழியத்தை அவர்கள் செய்கிறதுனால அந்த தேசத்தில் எந்த விதமான அசுத்த ஆவிகளும் தன்னுடைய எண்ணங்களுக்கு, தன்னுடைய யுக்திகளுக்கு அந்த தேசத்தில் எந்த காரியத்தையும் அவங்களால செயல்பட முடியலை. ஏன்னா திறப்பிலே நிற்கிறவர்கள் அங்கே அதிகம். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, திறப்பிலே நிற்கிறவர்கள் ஒரு வீட்டிலையோ ஊரிலையோ சபையிலையோ நம்மளுடைய மாவட்டத்திலையோ தேசத்திலையோ பெருக தொடங்கிவிட்டால் அங்கே இருக்கிற அசுத்த ஆவிகளால் தன்னுடைய எண்ணங்களை அந்த தேசத்தில் செயல்படுத்த முடியாது. ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும், நாம் எழும்புனா தான் நம்மளுடைய தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும். எனக்குள்ள உண்டாகிற எழுப்புதல் தேசத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இப்போ என்ன உண்டாகுது அப்படின்னா, யாரோ எழும்பிக்கிடுவாங்க, யாரோ எழும்பட்டோம். நம்ம தினகரன் ஐயா ஒரு நாள் அவங்களுடைய ஊழியத்தின் நிலைமையில் வெளிநாடுகளில் போய் அவர் ஊழியம் செய்கிறப்போ தென்கொரியா எழுப்புதலை பார்த்துட்டு ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டாராம், ஆண்டவரே எங்கள் தேசத்தில் அப்படி ஒரு எழுப்புதல் நடக்காதா, இப்படி ஒரு தேவ மனிதர்களை நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்களான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, எழுப்புதலை கொடுங்க, எங்கள் தேசத்தில் எழுப்புதலை தாங்க, யாராவது ஒரு தேவ மனிதனை எழுப்புங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்திருக்கிறார். இப்படி ஜெபிக்கிறப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் நேரடியாக வந்து சொன்னாராம், நிச்சயமாக இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை நான் கட்டளை இடுவேன், அதற்கு ஒரு மனிதனை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாராம். யாருன்னு இவர் கேட்குறப்போ, நீயே அந்த மனிதன். ஆண்டவர் சொன்னாராம், யாரா, யார் ஒருத்தவங்க எழுப்புதலுக்காக நிற்கிறதுக்காக அவங்க செயல்பட தொடங்கிட்டாங்களோ அவங்கள கர்த்தர் ஜெபிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, கர்த்தர் அவர்களை பயன்படுத்தவும் தொடங்கிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை பயன்படுத்தவும் தொடங்கிடுவார். நான் சொல்கிறேங்க, நீங்கள் உங்களுடைய சபைக்குள்ளே இருக்கிற எல்லார போல இல்லாமல் நீங்கள் வித்தியாசம் உள்ளவர்களாய் உங்களுடைய ஜெப நிலைகளில் மாற்றம், திறப்பில் நிற்கிறதுல மாற்றம், ஜாமத்தில் செபிக்கிறதுல மாற்றம், எப்போ பார்த்தாலும் திறப்பில் நின்று ஜெபிக்கிற உணர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விட்டால் நீங்கள் மற்றவர்களைப் போல இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற விதங்களே வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், ஒரு தனி மனித எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு ஆளில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் யாருன்னா எலியா. எல்லா தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களையும் ஏசபேலும் அவருடைய கணவரும் சேர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க, அழிச்சு போட்டாங்க. எல்லாருமே மறிச்சிட்டாங்க. இவர் ஒரு ஆள் தான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த தேசத்தில் இருக்கிற ராஜா இந்த ஊழியக்காரர் எங்கே கிடைச்சாலும் இவர் என்ன செஞ்சிடணும், கொலை செஞ்சிடணும்னு சொல்லி எல்லா இராணுவத்திட்டையும் சொல்லிட்டாங்க. இராணுவங்கள் எங்கே பார்த்தாலும் இவரை கொலை செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அங்கே என்ன செஞ்சிட்டாரு, ஒரு கட்டளையை போட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் யாக்கோப்பு எழுதின புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் யார், எலியா, கருத்தாக ஜெபிக்கிறவன். ஒரு பக்கம் இவனை கொலை செய்கிறதுக்கு அலைகிற கூட்டம், இன்னொரு பக்கம் நாளைக்கு உயிரோடு இருப்போமா, நாளை கழிச்சு உயிரோடு இருப்போமா, அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள நமக்கு உயிர் இருக்குமா இருக்காதான்ங்கிற நிலைகளில் இவனுக்கு தெரியாத சூழ்நிலைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த எலியா. ஒரு பக்கம் மரண பயம், ஒரு பக்கம் இராணுவங்கள் துரத்திக்கிட்டே வருது, இன்னொரு பக்கம் இவன் திறப்பில் நின்று கர்த்தருக்காக என்ன செய்கிறான், கர்த்தருடைய சமூகத்தில் தேசத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரு வேளை அப்படி ஒரு பிரச்சனைகள் வந்தால் நம்ம ஜெபிப்போமா இல்லை பயந்து ஓடுவோமான்னு சொல்லி நமக்கு நல்லாவே என்ன செய்யும், நம்ம தெரியும். அல்லேலூயா.
பிரச்சனைகளை பார்ப்போமா இல்லை திறப்பில் நிற்போமா அப்படின்னா முதல்ல என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தாங்க முக்கியம். முதல்ல என்னுடைய வாழ்க்கைக்குரிய நிலைகள் தான் முக்கியம். என் உசுரத்தை நான் காப்பாற்ற முடியும், அடுத்து தான் நான் திறப்பில் நிற்க முடியுங்கிற உணர்வுகளை நம்ம கொண்டு வந்திருப்போம். ஆனால் எலியா எப்படி கொண்டு வருகிறார் என்றால், ஒரு பக்கம் பிரச்சனைகள் மத்தியில், ஜீவனை அழிக்க நினைக்கிற அந்த இராணுவங்களுக்கு மத்தியில் தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜனங்களுக்காக திறப்பில் நின்று கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், அந்த 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 ஏசபேலுடைய குடும்பத்தாருடைய நிலைகள் என்னைக்கு அந்த தேசத்தை ஆளுகை செய்ய வந்தாங்களோ, பாகாலினுடைய கோயில்கள் கட்டடங்கள் பெருக ஆரம்பிச்சிச்சு. ஆமே, விக்கிரக தோப்புகள் அதிகமாக உண்டாக்க தொடங்குறான். தேவனுடைய சாயலே அந்த தேசத்தில் இல்லாதபடி கொண்டு வர்றான். கர்த்தருடைய தேசம், கர்த்தர் அதிகமாக அந்த தேசத்துக்குள்ள எல்லா ஜனங்களையும் ராஜ்யத்தினுடைய நிலைகளில் வாழ வச்ச தேசம் இப்போ எதுவாய் மாறுகிறது அப்படின்னா, விக்கிரகத்தின் தோப்புகளாய் மாறுகிறது, விக்கிரகத்தால் நிறையப்பட்ட ஒரு இடமாய் மாறுகிறது. நீங்கள் அதனுடைய வரலாறுகளை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகமாய் ஒவ்வொரு கோயில்கள்லையும் பிள்ளைகளை பலிகளாய் செலுத்தின அந்த நாட்கள், அது பலி செலுத்தின நாட்கள், பிள்ளைகளை பலி செலுத்தின நாட்கள். இப்போ நீ கேள்விப்பட்டீங்களா? ஆமென். இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு 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 மாமியார் தன்னுடைய குடும்பத்தின் நலனுக்காக தன்னுடைய மருமகளை பலியாக செலுத்தி கொண்டிருக்கிறாங்க, பலி செலுத்தியிருக்கிறாங்க ஒரு மாமியார். அல்லேலூயா. இவை எப்படிப்பட்ட கொடூரமான ஒரு இடங்களில் நாம் தேசங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் பாருங்கள். அல்லேலூயா. நீங்கள் தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட சூழ்நிலை, விக்கிரகங்கள் எழும்பி கொண்டு இருக்கிற சூழ்நிலை, அரசாங்கத்தாலே கோயில்கள் பாதுகாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இருக்கிற காலகட்டம். எலியாவினுடைய காலகட்டங்களில் இதெல்லாம் அந்த காலகட்டங்கள் என்ன செய்யுது? ஆமென். ஜனங்கள் இருமன நிலைகளில் வாழ்கிறாங்க. எலியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் அதிகமாக இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. இப்பேற்பட்ட இக்கட்டான நிலைகளில் தேசமே இன்னொருத்தர் பக்கத்து சார்ந்து இருக்கிற ஒரு சூழ்நிலைகளில் ஒரு தனி மனிதனாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்னாடி இந்த ஜனங்கள் இருமன நிலைகள் மாறன ஆண்டவரே, இந்த தேசம் உங்க பக்கத்து திரும்பி வரணும் ஆண்டவரே, இப்படி ஒரு ஜெபத்தை ஒரு தனி மனிதனாய் முழங்கால் படியிட்டு தேவனுக்காக தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். தேசமே ஒரு பக்கம், இவன் ஒத்தாலும் ஒரு பக்கம். அல்லேலூயா. முதல்ல போய் செஞ்ச வேலை என்ன தெரியுங்களா? தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை. இதற்கு முன்னாடி இந்த தேசத்தில் தேவனுடைய பலிபீடம் எரிந்து கொண்டே இருந்தது, எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஏசபேல் என்னைக்கு இந்த தேசத்தில் அரசாட்சி செய்ய வந்தாங்களோ அந்த நாள்ல இருந்து அந்த தேசத்தில் கர்த்தருடைய பலிபீடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போச்சு. இவ வந்து முதல்ல செஞ்ச முதல் காரியம் என்ன அப்படின்னா, தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை மறுபடியும் செப்பனிட தொடங்குகிறான். அல்லேலூயா. இழந்து போன ஜெபத்தை நீங்கள் எடுத்து மறுபடியும் ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எப்படிலாம் ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவரே எழுப்புதலை தாங்க, ஆண்டவரே எழுப்புதலை தாங்க, எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கல்ல. இந்த ஜெபத்தினுடைய நிலைகளில் திரும்ப மாற்றத்தை கொண்டு வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அழிந்து கிடந்த இடிந்து கிடந்த பலிபீடங்களை திரும்ப எடுத்து கட்டி பாருங்க. அந்த பலிபீடத்தில் ஒரு அக்கினி எரிய ஆரம்பிக்கும். அந்த பலிபீடத்தின் மேலே ஒரு அக்கினி மறுபடி எரிய ஆரம்பிக்கும். அதுதான் எழுப்புதலினுடைய அஸ்திபாரத்தின் அக்கினி. அல்லேலூயா. அப்பதான் எலியா நின்று அந்த பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்தவுடனே சொல்லுகிறார், அங்கே இருக்கிற எல்லா மந்திரவாதிகளையும் பிடிங்கன்னு சொல்லுகிறார். இருமணம் உள்ள நிலைகள் இருக்கிற ஜனங்கள் ஒருமன நிலைகளுக்குள்ள வராங்க. கர்த்தரே தெய்வம்னு சொல்றாங்க, கர்த்தர் தான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள். தேவனையும் உலகத்தையும் ஆராதித்த ஜனங்கள் தேவனை மாத்திரமே ஆராதிக்கணுங்கிற மனநிலையை கொண்டு வர்றாங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப எடுத்து கட்டுவாராக. இடிந்து போன ஜெபங்கள் திரும்ப எழும்பட்டும், இடிந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கைகள் திரும்ப எழும்பட்டும். பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஒரு சகோதரர் வந்துட்டு இப்போ போனாங்க. அப்போ அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, டெய்லி பெயிண்டர் வேலைக்கு போயிடுறார். எப்படி டெய்லி எப்படி போகிறாரு? பெயிண்டர் வேலைக்கு போகிறார்.
டெய்லி காலையில் எழுந்திருச்சு பல பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, பெயிண்ட் வேலை பார்க்குறாங்க, பல கட்டடங்களை பிடிச்சி பார்க்குறாங்க, சாயங்காலம் வீட்டுக்கு வர்றாங்க. அவருடைய ஜெப நேரம் எப்போ தெரியுமா? நைட்டு 12 மணிலேருந்து 4 மணி வரையும். நம்ம சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களுடைய ஜெப நேரம். கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, பகல் முழுவதும் வேலை செய்கிறாங்க. இப்போ அவர் சொல்கிறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவருடைய ஜெபத்தின் நேரம் எது அப்படின்னா நைட்டு 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். அல்லேலூயா. திறப்பில் நிற்கிறவர்கள் எங்கெங்கேயோ இருக்கிறாங்கங்கிறத நினைக்காதீங்க. நம்மளுடைய சபைக்குள்ளேயே திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. நம்மளை போல வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, நம்மளை போல பாடுபடுகிறவர்கள் இருக்கிறாங்க, நம்மளை போல சோம்பேறித்தனமாய் படுத்து தூங்குகிறவர்களாய் அல்ல, நம்மளை விட வித்தியாசமான நிலையில் சரீர பலவீனத்துக்கு மத்தியிலையும் நைட்டு ஜாமத்தில் திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய கூட்டத்தார் நம்ம சபைக்குள்ளேயும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, ஹல்லேலூயா. திறப்பில் நிற்கிறவர்கள் அங்கங்கே இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கங்கிற ஒரு நிலைகளை நீங்கள் கொண்டு வந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு புரிந்து கொள்ளுங்க, திறப்பில் நின்று ஜெபிக்கிற நபர்களால் மட்டும்தான் பலிபீடத்தில் அக்கினியை கொண்டு வர முடியும். திறப்பில் நின்று ஜெபிக்கிற நபர்களால் மட்டும்தான் தேசத்தில் ஒரு மறுரூபத்தை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அக்கினி இருக்கிறது. தேவனிடத்தில் என்ன இருக்குது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் என்ன இருக்குது? அளவில்லாத அக்கினி இருக்கிறது. ஆனால் செப்பனிடப்பட வேண்டிய பலிபீடங்கள் இன்னும் சரியாய் செப்பனிடப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்காக வாழ்ந்த எலியா, கர்த்தருடைய சமூகத்தில் நின்ற எலியா பலிபீடத்தை செப்பனிடுகிறான். பலிபீடம் சரி செய்யப்பட்ட உடனே அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவன் என்ன ஜெபிக்க ஆரம்பிக்கிறான்? அந்த 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை வேகமாக எடுத்துக்கொள்ளுங்களே. அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிற விதங்களை மட்டும் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில், ஸ்தோத்திர ஆண்டவரே, அந்த 37வது வசனத்தில் நீங்கள் பாருங்களேன். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும். யார் இருதயத்தை, அவருடைய இருதயத்தை திருப்ப முடியும்? சொல்லுங்க, யார் திருப்ப முடியும்? சொல்லுங்க, யார் தேவனுடைய இருதயத்தை திருப்ப முடியும்? சொல்லுங்க, திறப்பில் நிற்கிறவனால மட்டும்தான் மறுபடியும் ஆண்டவருடைய இருதயத்தை தேசத்துக்கு நேராக என்ன செய்ய முடியும்? திருப்ப முடியும். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. திறப்பிலே நிற்கிறவன் தான் அக்கினியை கொண்டு வர முடியும். திறப்பிலே நிற்கிறவன் தான் இருமனமுள்ள ஜனங்களினுடைய மனநிலைகளை மாற்ற முடியும். திறப்பிலே நிற்கிறவனால் மட்டும்தான் தேவனுடைய இருதயத்தை இந்த தேசத்துக்கு நேராக திருப்பி கொண்டு வர முடியும் என்றால், திறப்பிலே நிற்கிற பாக்கியமுள்ள ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக தேவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. நீங்கள் திறப்பிலே நிற்கிற நிறையா பேரை, நெகேமியா இருக்கிறாரு, எஸ்ரா இருக்கிறாரு, நிறைய கர்த்தருடைய தானியேல் இருக்கிறாரு, நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளுடைய வேதத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுடைய ஜெபம் எழுப்புதலை கொண்டு வரும். எழுந்திருங்க, ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லாரும் எழுந்திருங்க. ஆமென். தேவன் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களா, பின்மாறி எழுப்புதல என் கண்கள் காணுதே, என் உள்ளம் ஆனந்தத்தால் பொங்கி வழியுதே. சொல்லுவோமா? பின்மாறி எழுப்புதல என் கண்கள் காணுதே, என் உள்ளம் ஆனந்தத்தால் பொங்கி வழியுதே. ஓ ஜெபிப்பவர்கள் எங்க சபையில் பெருகிவிட்டார்கள், என் தேவனுக்காய் வாழ்பவர்கள் அதிகரித்தார்கள். ஓ ஜெபிப்பவர்கள் எங்க சபையில் பெருகிவிட்டார்கள், என் தேவனுக்காய் வாழ்பவர்கள் அதிகரித்தார்கள். ஆனந்தமே பரமானந்தமே, இல்லை இல்லா என் வாழ்வில் பேரின்பமே. ஆனந்தமே பரமானந்தமே,
இல்லையில்லா என் வாழ்வில் பேரின்பமே. ஆண்டவருடைய வல்லமை நம்மளை இந்த நாளில் எழுப்புதலுக்கு நேராய் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறது. ஆண்டவரே, ஒரு எழுப்புதலின் வல்லமை பிள்ளைகளை நிரப்பட்டும்பா. ஒரு எழுப்புதலின் அக்கினி பிள்ளைகளை மூடுவதாக உம்முடைய பிரசன்னத்தின் கரம் கூட இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமையில் ஆவியானவர் இன்னும் ஆண்டவரே பிள்ளைகளை பயன்படுத்தட்டும். ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்கட்டும். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டட்டும்பா. மகிமையானவர் கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே. ஆமேன். ஒரு நிமிஷம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இதுக்கா ஜெபிக்கல இல்லை. ஆமேன் ஆமேன். மாற்றி இது பண்ணிக்கிறேங்க. ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன். எல்லா கைகளை நீட்டுங்க. ஆமேன். எல்லாரும் ஜெப குறிப்புகளுக்கு நேர கை நீட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஜெப குறிப்புகளை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வல்லமையில் ஆவியானவர் இந்த ஜெப குறிப்புகள் எல்லாவற்றிற்கும் பதில் தந்தருள ஜெபிக்கிறோம். சுகத்தை கொடுங்க, விடுதலையை கொடுங்க. ஆண்டவரே, குடும்ப பிளவுகள் எல்லாம் மாறுவதாக. ஆண்டவரே, அரசு வேலைகள் கிடைப்பதாக. ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும். சரீர பலவீனங்களில் மாற்றம் உண்டாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நன்மையினால நிரப்பும். வியாபாரங்கள் ஆசீர்வாதங்களை தாங்க. கற்பத்தின் நன்மைகளை தந்து உயர்த்துவீராக. நீ தேவ நாம மகிமைப்பட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.